தலைவர் மன்சூர் அலிகான் வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து போயிருக்காரு. அந்த மூவி ப்ரொமோஷன்ல அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட இந்த படத்துக்கு வந்து இந்த மாரி சென்சார் பிரச்சனைலாம் வந்து படம் இந்த மாரி ரிலீஸ் ஆவாம இந்த மாரி இருக்கே. அது வேற இல்லாம அவரோட டிக்கெட் எல்லாம் வந்து ஒரு டிக்கெட்டே வந்து ரூ. 2000 அந்த மாரிலாம் விக்கிறாங்களே. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூ. 2000 குடுத்து வந்து டிக்கெட்ட அவர் படத்துக்கு பார்க்க போறவங்க இருக்கிறதுனால தானே வந்து டிக்கெட் வந்து ரூ. 2000க்கு குடுக்குறாங்க. உங்களுக்கு மாசம் ரூ. 3000 குடுக்குறேன், மாசம் ரூ. 5000 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்ட வந்து நீங்க வித்துட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? நீங்க வந்து அவர பத்தி சொல்றீங்களா? அவராவது உழைச்சு சம்பாரிக்கிறாரு. ஆனா நீங்க என்ன மாரியான ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு தக்கான ஒரு ரிப்ளய வந்து குடுத்திருக்காரு. நான் சொல்லும்போதே இந்த அரங்கத்துல இருக்கிற நெறைய பேர் வந்து அதுக்கு வந்து கை தட்டுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கேரளாவ பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருந்தது. கேரளா பிரச்சனை முடிஞ்ச உடனே காஷ்மீர் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரியான ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அந்தந்த பிரச்சனைய அப்படியே அமுச்சு அமுச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதோட ஃபாலோ அப்ன்னு வந்து எதுவுமே ஒண்ணு இருக்கறதில்ல. அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனைய புடிச்சுக்கினீங்க. இந்த பிரச்சனைய புடிச்சுட்டு இத ஒரு பெரிய பிரச்சனையா வந்து ஆக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல வந்து இந்த 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 படத்துக்கு வந்து ஒரு சென்சார் பிரச்சனை இருக்கு. இந்த படத்துக்கு வந்து இந்த மாரி சர்டிபிகேட் குடுக்கல. இது எல்லாமே ஓகே தான். ஆனா இத வந்து ஜட்ஜ் பண்ற இடத்துல இந்த மாரியான ஒரு சில ஆட்கள போடுங்க. நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு சினிமா நல்லா தெரிஞ்ச அந்த மாரியான ஆட்கள வந்து அந்த கமிட்டில போடுங்க. அப்போ அந்த மாரியான ஆட்கள் வந்து நல்லா தெரிஞ்சு டெக்னாலஜியும் நல்லா தெரிஞ்ச ஆட்கள நீங்க அத போட்டு, ஓகே இதெல்லாம் இதுக்குள்ள வருதா? இந்த மாரியான ரூல்ஸ் இதுல இருக்கா? எந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கக்கூடாது அப்டின்ற மாதிரியான ரூல்ஸ வந்து போட்டு, அவங்க அந்த முடிவ எடுக்கட்டும். ஆனா, சு சும்மாவே வந்து பெர்சனல் வெஞ்சன்ஸோ இல்ல வேற எதனா காரணங்களுக்காக இந்த படத்த ஓடக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான ஆட்கள போட்டு இந்த படத்த வந்து ஓடக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. இது நல்லாவா இருக்கு? நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நெறையவே இருக்கு. ஆனா அதெல்லாம் இது பண்றதில்ல. ஏங்க என் வாய கிளறீங்க? என் வாய கிளறுனீங்கன்னா நான் வந்து எல்லாமே கொஞ்சம் ஓப்பனா பேசிருவேன். என் மனசுல எதுவுமே இருக்காது. அப்டின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவர் எப்பவுமே அப்படிதான்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிச்ச ஒரு படத்துல இருந்த ஒரு ஹீரோயின பத்தி அவர் வந்து கொஞ்சம் வாய விட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்காக அவர் வந்து மன்னிப்பும் கேட்டாரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் எப்பவுமே அவர் மனசுல இருக்கிறத வந்து சொல்லிடுறாரு. ஆனா, அது சில இடத்துல வந்து அது கரெக்ட்டா இருந்தாலும், சில இடத்துல வந்து அவருக்கே ஆப்போசிட்டா போய் முடியுது. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுறேன்ற பேர்ல வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தகாத முறையிலயும், கொஞ்சம் அநாகரிகம் முறையிலயும் தான் அவர் வந்து பேசிர்றாரு. ஆனா, இந்த விஷயத்த பத்தி அவர் பேசினதுக்கு வந்து நெறைய மக்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா, இதுல வந்து கண்டிப்பா விஜய்க்கு எதிர்க்க இந்த மாரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகுறாரு. அவர் வரக்கூடாது. அதே மாரி அவரே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இனிமேல் நான் சினிமால நடிக்க மாட்டேன், நடிக்க போறதில்லன்ற ஒரு முடிவ வந்து அவர் தான் எடுத்தாரு. இப்போ அதுக்கும் வந்து நெறைய மக்கள் வந்து அந்த கருத்து குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவரு எங்க அவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்துருவாரோ, அவர் எங்கனா ஜெயிச்சுருவாரோன்ற பேர்ல, அவருக்கு இந்த மாரியான ஒரு பிரஷர் குடுக்குறாங்க. அவர் படத்த வந்து ரிலீஸ் பண்ண விடாம பண்றாங்க. ஆனா, என்ன பண்ணாலுமே, இது எல்லாமே அவங்களே அவங்களுக்கு தோண்டிக்கிற வந்து ஒரு குழின்னு தான் சொல்லணும். யார் பண்றா? யார் இந்த மாரியான பிரச்சனைய குடுக்குறா? யார் இந்த மாரியான ஒரு நெருக்கடிய குடுக்குறா? அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்காத அளவுக்கு வந்து யாருமே வந்து இங்க வந்து அவ்ளோ முட்டாள்களா இருக்கறதில்ல அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சு இருந்திருக்கு அப்படின்னு நெறைய மக்களோட கருத்தா இருக்கு. இதுதான் வந்து மன்சூர் அலிகான் வந்து அந்த மூவி ப்ரமோஷன் அப்போ வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இது வந்து நெறைய ஊடகங்கள்ல வந்து இப்ப வந்து வீடியோஸா வந்து பரவறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா, கட்சில ஒரு உறுப்பினராவோ, இல்ல அவருக்குன்னு ஒரு பொசிஷன குடுத்து அவரையும் அதுல இருக்க வைக்கலாமே அப்டின்ற மாதிரியும் நெறைய மக்கள் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியல இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போது. அண்ட் ஜனநாயகன் படத்த ரிலீஸ் பண்ண விடாம, இந்த மாரி இவ்ளோ பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல யார் அத பண்றாங்களோ, அவங்களே அவங்களுக்கு தோண்டிக்கிற குழி தான். என்னதான் அவருக்கு எதிர்க்க என்ன பிரச்சனை பண்ணாலுமே, அவருக்கு மக்கள் எல்லாருமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கடைசில மக்கள் தான் எல்லாரையுமே வந்து யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவ வந்து அவங்க தான் எடுக்க போறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்ஸான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.